இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது அவங்களுடைய மனைவியாகட்டும், இல்ல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி அமையுங்க சார்? அதிகாரம் செய்வதும், ஆளுமை செய்வதும் இவர்களுடைய பிறவி குணமாக இருக்கும். எந்த நினைச்சத்திலும் தன்னுடைய அதிகாரத்தை எக்காரணத்தை கொண்டு கைவிடாமல், அதை மிக செழுமையோட, மிக சிறப்பாக நடத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சிறு வயதிலேயே திருமண வாழ்க்கையே தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? தொழிலும் வேலை வாய்ப்பும் ஒரு சிறு வயதிலே இயற்கையாகவே அமையும். இவங்க பெரிய அளவில் போய் தொலாயிட்டு கிடக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஒரு விஷயத்துல எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்த சொல்லலாங்க சார்? திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் ஆண் பெண் இருபாலருமே இவங்களுக்கு எந்த துறை சார்ந்து இவங்களுக்கு ஒரு யோகத்தை தருவாங்க சார்? விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இவங்க முதலீடு செஞ்சாங்கன்னா அதீத லாபத்தை நிச்சயமாக பார்க்கலாம். அதேமாரி இந்த மருந்து ஆளுநர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மருந்து உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மருந்து குடோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுடைய முதலீடு இருக்கும் பட்சத்தில் அது அபரிவிதமான லாபத்தை கற்றுத்தரும். இப்போ ஒரு உடல்நலக் கோளாறு ஏற்படலாம், பிரச்சனைகள் வரும், இவங்களுக்கு பிறப்பிலே இது வந்துடும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ நம்ம நட்சத்திர அடிப்படையில் ஒவ்வொருத்தனுடைய வாழ்நாள் ராசி பலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க சார். அந்த வரிசையில் திருவாதிரை நட்சத்திரம் அவங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். அந்த வரிசையில் திருவாதிரை அப்படிங்கிற குணாதிசயம் எப்படி இருக்குங்க சார்? மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா எதையுமே ஒரு அதிகார தோரணையில் எந்த ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதிகாரம் செய்வதும் ஆளுமை செய்வதும் இவருடைய பிறவி குணமாக இருக்கும். எந்த நினைச்சத்திலும் தன்னுடைய அதிகாரத்தை எக்காரணத்தை கொண்டு கைவிடாமல் அதை மிக செழுமையோட, மிக சிறப்பாக நடத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ட்ட இவன்ட்டு நம்ம பொறுப்பை படைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிர்வாகத்தை மிக நுணுக்கமாக அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பும், மிக சிறப்பாக நடத்தி செல்வதற்குண்டான தன்மையும் இவங்கள்ட்ட இயற்கையாக அமைஞ்சிருக்கும். உடல் வலிமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனோ வலிமை அதை விட அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சிறப்பான வெற்றிகரமான ஒரு தொழில் நிலைகளை நிலைநிறுத்தி கொள்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கும். குணாதிசயம் பார்த்திங்கன்னா எதையுமே அதிகாரம் செய்யக்கூடிய தன்மையை மட்டுமே இவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது அவங்களுடைய மனைவியாகட்டும், இல்ல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி அமையுங்க சார்? சிறு வயதிலேயே திருமண வாழ்க்கையை மிக எளிதாக சுவீகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இயற்கையாக உண்டு. பர்டிகுலராக இந்த எதிர்பாலின சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்கும். மற்றவர்களை மிக எளிதாக கவரக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருப்பார்கள். தன்னுடைய குணநலன் சார்ந்த விஷயங்களையோ அல்லது உருவ அமைப்பிலேயோ மற்றவர்களை மிக எளிதாக வசீகரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஆளுமை திறன் என்பது இதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தன்னுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறத மிக சிறப்பாக நடத்தி செல்வார்கள். எக்காரணத்தை கொண்டு பார்த்திங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் எந்த சின்ன சிறு சிக்கலோடு வராமல் மிக நேர்த்தியாக இல்லற வாழ்க்கை நகர்த்தி செல்வாங்க. தனது வாழ்க்கை துணையுடைய தேவையை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை எந்த விதமான தங்கு தடையும் இன்றி செய்து நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தையும் இவர்கள் பெற்றிருப்பார்கள். ஒரு அந்யோன்யமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை சுகலிக்கக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த தடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இயற்கையாகவே திருமணமான ஓரிரு வருடங்கள்லேயே இவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் என்பது இயற்கையாக அமையும். அதே சமயம் சில அன்பர்களுக்கு மட்டும் ஒரு 100 பேர் இருக்கிறாங்களோ அதில் ஒரு 10 பேருக்கு மட்டுமே காலங்கடந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது அமையும். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷ காலங்கட்டங்களோட தாமதமாகி ஒரு குழந்தை பாக்கியத்தை சுவீகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. எனவே இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக பெரிய அளவில் போட்டு அழட்டிக்காமல் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது இவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியங்கள் வருவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. குழந்தைக்கான ஒரு யோக வாழ்வும் இவங்களால் ரொம்ப சிறப்பாக பெற்று நலம் பெறுவார்கள் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கடமில்லை. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமானதாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.
இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இல்ல வேலைக்கு போகக்கூடிய நபர்களா இருந்தாலுமே, இந்த துறையை எடுக்கும்பொழுது அவங்களுக்கு நல்லாருக்கும். இந்த துறையில தான் அவங்க தொழில் அமையும் அப்படின்னா எந்த சொல்லலாங்க சார்? திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு தொழில் அல்லது கல்வி இந்த 2 விஷயங்களும் எந்த மாதிரி சிறப்பா அமையும்னா, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுல மிகப்பெரிய சக்சஸ் பெறுவாங்க. தன்னுடைய தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட துறைகள்லயோ, மின் சாதனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ, கணினி துறையிலயோ அல்லது புதிய கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ, ஆராய்ச்சி கூடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ, புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லயோ, இவருடைய தொழிலோ அல்லது கல்வியோ அமையும் பட்சத்தில மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக பெறுவார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு தொழிலும், வேலை வாய்ப்பும் ஒரு சிறு வயதிலே இயற்கையாகவே அமையும். இவங்க பெரிய அளவுல போய் தொலாயிட்டு கிடக்கணுங்கிற அவசியம் இருக்காது. சொந்த தொழில் செய்வதென்றாலும் சரி, இவங்க சிறு வயதிலேருந்தே ரொம்ப சிறப்பா செயல்பட ஆரம்பிப்பாங்க. அல்லது ஒரு இடத்துல போய் ஒரு வேலை செய்றாங்க, ஒரு பணியில் இருக்கிறார்கள் என்றாலுமே கூட, அதன் உயரத்தை, உச்சத்தை மிக குறுகிய காலத்தில அடைவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. இந்த திருவாதிரை நட்சத்திர நபர்களுக்கு ஒரு விஷயத்துல எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்த சொல்லலாங்க சார்? திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள், ஆண், பெண் இருபாலருமே இந்த விஷ ஜந்துக்கள் அப்படிங்கிற விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, இந்த விலங்குகளால தாக்கப்படுறது, அல்லது இந்த பூச்சிகளால அதிக அளவு பாதிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. விஷ ஜந்துக்களால் தீண்டியதனால் வரக்கூடிய பிணிகள், அல்லது இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள், இதெல்லாம் இவங்களுக்கு அதிக அளவுல வந்து சேரும். ஆகவே இவங்க எக்காரணத்த கொண்டு இந்த விலங்குகளிடமிருந்தும், ஊர்வன, பரப்பன இது மாதிரியான விஷ ஜந்துகளிலிருந்தும் இவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. குறிப்பா இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி ஏதாவது இருக்கு அப்படின்னா, அதற்கான உள்ளான காரணம் என்ன அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சு, அதுக்கான மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ளணும். ஏன்னா, இது கடைசியில இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்குமே கூட இழுத்துட்டு போயிரும். அந்த மாரி ஒரு பாய்சனஸ் பிரச்சனையை குடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம். எனவே இதில ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்ட தன்மையில சிறப்பாக அமையும். நாகர் வழிபாடு செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த பிணிகள்லேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்ப குடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? நிச்சயமா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் கல்வி அப்படின்னு ஒரு விஷயத்தை தேர்வு செய்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் பரிமாற்றம் செய்யக்கூடிய கல்வியை அவங்க தேர்வு செய்யலாம். இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட படிப்போ, அல்லது தரகு சம்மந்தப்பட்ட தொழில்ல சார்ட்டர்ட் அக்கவுண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல, கணிதம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பரிமாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தன்னுடைய கல்வியை தேர்வு செய்யலாம். அல்லது மின்சாதனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தன்னுடைய கல்வியை இவங்க தேர்வு செய்யலாம். அந்த வழியில தேர்வு செய்யும் பொழுது, அதில உச்சநிலை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வியாபார நுணுக்கம், சிறு தொழில் சம்மந்தப்பட்ட நுணுக்கங்கள் அல்லது நிர்வாகத்திறன் சம்மந்தப்பட்ட நுணுக்கங்கள்ல கற்று தேர்ந்தாங்கன்னா, மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு முதலீடு செய்யலாம். அது நகையாகட்டும், இல்ல வீடு, மனை இந்த மாரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு எந்த துறை சார்ந்து இவங்களுக்கு ஒரு யோகத்தை தருங்க சார்? விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில இவங்க முதலீடு செஞ்சாங்கன்னா, அதீத லாபத்த நிச்சயமா பார்க்கலாம். அதேமாரி இந்த மருந்து ஆளுநர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மருந்து உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மருந்து குடோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாரியான விஷயங்கள்ல இவங்களுடைய முதலீடு இருக்கும் பட்சத்தில, அது அபரிவிதமான லாபத்த பெற்றுத்தரும். குறிப்பா இந்த பெயிண்ட் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, மருந்து சம்மந்தப்பட்டது, கனரக வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுடைய முதலீடுகள் இருக்கும் பட்சத்தில, அதனுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமான தன்மையில இருக்கும். இதுதான் எதார்த்தமான உண்மை நிலை. திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஹெல்த் ரீசன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு உடல்நலக் கோளாறு ஏற்படலாம், பிரச்சனைகள் வரும். இவங்களுக்கு பிறப்பிலே இது வந்துரும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள்ல அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயமோ, அல்லது ரத்தத்தில அதிக அளவிலான கிருமிகள் வரக்கூடிய தன்மையோ, இதுதான் இவர்களுடைய உடல் பாதிப்பாக இருக்கும். அந்த மாரியான சூழ்நிலையில இவங்க கொஞ்சம் சரியான மருத்துவ சிகிச்சையும், தன்னுடைய உணவு பழக்கவழக்கங்கள்ல எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷனும் இல்லாத ஒரு உணவு பழக்கம். பர்ட்டிகுலரா வீட்ல செய்யக்கூடிய சாப்பாடுகள முறையாக சாப்பிடும் பொழுது, இவர்களுக்கு அந்த இயற்கை உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது, அந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அபரிவிதமான உடல் வலிமையோடு செயல்படுவாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு நம்ம குடுக்கலாம் அப்படின்னா என்ன குடுக்கலாங்க சார்? திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமிகளுடைய வழிபாடுங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான வழிபாடாக இருக்கும். குறிப்பா இந்த துர்க்கை வழிபாடு
இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை தன்னிறைவாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால, திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் துர்க்கை அல்லது ராகு வழிபாடை மிக சிறப்பாக முன்னெடுக்கும் பட்சத்துல அற்புதமான யோக வாழ்வு இவர்களுக்கு காத்திருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்துடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.